அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அந்த எதிர்பாராத ஒன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் முழுமையாகவும் 8ஆம் தேதியிலிருந்து நிறைவான பலத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடத்தின் அமைப்பால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க போகிறது. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நடைபெற போகிறது, இதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர், முழு சுபகிரகமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் தருணம் என்பது இதற்கு பிறகு உறுதியாகவே குருவின் உச்சத்தால் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைய போகின்றன. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் நாள் என்பது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி மிக விரைவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வையில் தோஷத்தையோ தடையையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் சனி, ராகு என எந்த கிரகமாக இருந்தாலும் மனித வாழ்வில் தடை, தாமதம், தோஷம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் இந்த வேளையில் அவை அனைத்தையும் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் உச்சத்தின் காரணமாக நீ தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் கைகூடும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து அக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதோ அல்லது குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படலாம். ஆனால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பெரிய அளவில் குரு பகவானை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பாத ஒன்று நடக்க போகிறது. அவை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான சிரமமோ தடையோ தோஷமோ ஏற்படாது. எனவே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் தருணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற
என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் குருவின் பார்வையால் விலகுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சத்தின் காரணமாக நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு குரு உச்சத்தின் காரணமாக இனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள், எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அவை நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை குரு பகவான் உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கணித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசிகளாக பார்க்கப்படுவது ரிஷபராசிக்கு தைரியஸ்தானம், கடகராசிக்கு ஜென்மராசி, விரயஸ்தானத்தில் சிம்மராசிக்கு சூரியன், கிரகமான குரு பகவான் இருக்கிறார். எனவே சற்று கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலும், கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம், ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் இருக்கிறார். இந்த 6 ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதிசாரம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல அதிரடியான மாற்றம், எதிர்பாராத ஒன்று கூட நன்மை நிறைந்தவையாக அமையும். இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத ஒன்று பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குருவின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடுகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் கைகூட போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமர்வதால் தொட்டகாரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான லாபமும் வளர்ச்சியும் நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு என்பதால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து வகையான பணிகளிலும் அமோகமான வளர்ச்சி கிட்டும். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அமோகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி எதிர்பாராத பல மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்பட போகிறது. குருவின் அதிசார உச்சத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அனைத்து ராசிக்காரர்களுமே கால பைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தடைதாமதமின்றி தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கைகூடும்.